நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீளத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீளத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடும். சொல்லுமா, ஓ என்னில் அடங்கா ஸ்தோத்திரம்
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளானோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளானோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாடகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாடலை கூட நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம். நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலை பாடுகிற பொழுது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற வேண்டிய சில காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து பாடி நம்மளோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம்
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத, சத்தமாய் சொல்லுமா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஆமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி ஆகும் சொல்லுவோமா, எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். அறிக்கை செய்வோம், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான். சொல்லுங்க, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அறிக்கை செய்யுங்க. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். 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 இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆகும் எல்லாம் ஆகும்
எல்லாமாகும் உம்மாலேதான். கடைசியா ஒரு விஷயம் கூட ஆகும், எல்லாமாகும் மாலேதான். எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் மாலேதான். எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே ஆகும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஸ்தோத்திரம். அந்த வசனம் ஆண்டவரே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உண்மை என்று நம்புகிறவர்கள் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால ஆண்டவரே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே உம்மால முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சொன்ன வாக்கை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீர் கைவிடல. ஆண்டவரே நீர் எங்களை கைவிடல. சொல்லுங்க சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா நீர் கைவிடாத தேவன். சொல்லுங்க ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொன்னதே ஆண்டவரே செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிடல. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய சூழ்நிலைகளை சரி செய்வதற்காக, எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் துன்பங்களை நீக்குவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுக்காக நிற்கிற தேவன். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிந்து போயிருக்குமே. ஆண்டவரே அழிந்து போயிருக்குமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கம் என் மேல இருக்கிறதுனால ஆண்டவரே இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு சாட்சியா இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலக மனிதர்கள் ஸ்தோத்திரம், நாங்கள் ஒருவேளை அவர்களுக்கு கெடுதல் செய்தாலோ, ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பிரியமில்லாததை செய்தாலோ, ஸ்தோத்திரம் எங்களை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒன்று விலகி போயிடுவாங்க, இல்லைன்னா எங்களை கைவிட்டுருவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நபராக கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஒருவேளை நம்ம அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்வோமானால் நம்மளை கைவிட்டுருவாங்க. அதான் அந்த உலகத்துடைய வழக்கம். ஸ்தோத்திரம். ஆனால் ஒரே ஒருவர் ஸ்தோத்திரம், அவருக்கு பிரியமில்லாததை செய்தாலும் நம்மளை விலகாமல் ஸ்தோத்திரம் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவோம், நம்மளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தகப்பனுடைய உள்ளத்தை அறிந்தவர்களாக ஸ்தோத்திரம், நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், சில மனிதர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம அறிக்கை செய்வோம். ஆனால் உண்மையாய் நல்லவர் இயேசு மாத்திரம்தான். ஸ்தோத்திரம், இயேசு மாத்திரம்தான் நல்லவர். சொல்லுங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்காக மனம் இறங்காவிட்டால், நீர் எனக்காக மனம் இறங்காவிட்டால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போயிடும்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போயிடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அட்ரஸ் இல்லாமல் போயிடும்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்பதற்கு யாரும் இல்லாமல் போயிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்கன்னு கேளுங்க. இந்த நாளில் எங்களோடு பேசுங்க. ஹல்லேலூயா. எங்களோடு பேசுங்க. ஓ அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கலாம், மௌனமா இல்லாமல். ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை ஸ்தோத்திரம் நான் தான் அறிவேன். ஸ்தோத்திரம், அதே போல உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நீங்க அறிவீங்கல்ல, நீங்க அறிந்திருக்கிறீங்கல்ல. ஸ்தோத்திரம், அந்த விபத்துக்கு மத்தியில் உங்களை பாதுகாத்தார்ல. ஸ்தோத்திரம், ஒரு பெரிய பலவீனம் மரணத்திற்கு நேராக கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது ஸ்தோத்திரம், அந்த மரணத்திற்கு நடுவில் இருந்து உங்களை பாதுகாத்தார்ல. ஸ்தோத்திரம், நினைவு கூறுங்க. அதை நினைவு கூர்ந்து
துதிக்க ஆரம்பிக்கலாமா? துதிக்க ஆரம்பிக்கலாம். ரிபா சந்தர பலபரபா ஊரிக்க பௌதரி அந்தர பலபரபா. ஸ்தோத்திரம். அதே பலவீனங்கள் எத்தனையோ பேருக்கு வந்த பொழுது மரித்து போனார்கள். ஆனால் நான் ஜீவனோடு அமர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் ஜீவனோடு துதித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல தேவைகளுக்கு மத்தியில் ஸ்தோத்திரம். இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்கிற எத்தனையோ கேள்விக்குறியோடு எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இதை எப்படி கடக்க போகிறேன்? ஸ்தோத்திரம். இந்த பொருளாதார சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்ற ஒரு காலத்தில் எனக்குள்ள பல கேள்விகள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பொழுது ஸ்தோத்திரம், அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் நல்லவர், அதனால தான் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சத்தமா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. சொல்லுங்க, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ராஜா, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீர்
சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம்
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுமா, உம்மை போல் ஒரு தேவன், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். மீண்டும் சொல்லுவோமா, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். ஒன்றாக துதிக்கிறோம். மீண்டும் சொல்லுவோம், துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை,
சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். சொல்லுவோம். துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்களப்பா. ஷதரக சிமன ரபலமா ரேஹலபரப ஷரலபரபரகரபா. ஒன்றாக கூடி. மீண்டும் ஒரு விஷயம் சொல்வோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி இருதயத்தோடு கூட கர்த்தரை துதியுங்கள். துதி அவர் பிரைஸ் பண்ணுறது. ஆண்டு அவர் செய்த வல்லமையான கிரியைகளை எல்லாம் மனதில் நினைத்து தியானித்து அதை சொல்லி அவரை பாராட்டுறது, அதுதான் துதி. அவர் செய்த வல்லமையான கிரியைகளை எல்லாம் மனதில் நினச்சி சோத்திரம் அவரை பாராட்டி புகழ்ந்து பேசுறது தான் துதி. தட் இஸ் கால்ட் பிரைஸ். செங்கடலை பிளந்தவரேன்னு சொல்லும் பொழுது மனுஷன் எவராலும் செய்ய முடியாத ஒரு கிரியை நீங்கள் செய்தீங்க, கடலையே பிளந்த தெய்வமேன்னு சொல்லி அவரை பாராட்டுறோம் பாருங்க, அதுதான் துதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிகளின் நடுவில் நான் தங்குவேன்னு சொல்றாரு. சங்கீதம் 22:3 துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது தங்குவேன், துதி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரஹபஹாசி கமலமா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் பிரியப்படுகிறவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவரே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே என்று நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள ஜீவனுக்கு அதிபதியே, எங்கள் கண்மலையே, எங்கள் ஜீவ கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் ஜீவ சுவாசமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவ தண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஜீவ பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. சத்தமா ஸ்தோத்தரிக்கலாமா? பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள நேரமாய் இருப்பதாக ஆண்டவரே. எதற்கு ஜெபிக்க வேண்டுமோ எங்களை ஜெபிக்க வையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்த யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தேவ சமூகத்தில் எத்தனையோ காரியங்களை சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நிறைய காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள்னால் பல வாரங்களாக ஜெபிச்சுட்டு வர்ற விஷயங்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பிரதானமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது? உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கான ஜெபக்குறிப்புகளை வேதத்தின்படி, வசனத்தின்படி, அதில் 99% வசனத்தின்படி நம்ம என்ன செய்கிறோம்? நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்லப்போனால் 100% வசனத்தின்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடைசியாக நாளை ஆராதனைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் அடுத்த நாள் ஆராதனைக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் அப்படியே உள்வாங்கி உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த குறிப்புகளெல்லாம் நான் நடத்துகிற குறிப்புகளெல்லாம் பர்சனல் லைஃப்பில் பர்சனலாக பெரும்பாலும் என்னை ஆண்டவர் ஜெபிக்க வைத்த குறிப்புகளைத்தான் நான் ஜெபத்தில் நடத்து. அதுக்காகவே தான் எனக்கு கொடுக்குறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நினைவுபடுத்தி கொடுப்பார்.
கர்த்தர் சில நேரங்களில் அதை புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுப்பார். அப்போ அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஜெபிக்கிற குறிப்புகள் தான். அதனால தான் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், அதை உள்வாங்கி உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முதல் குறிப்பாக, ஆண்டவரே இந்த குணங்கள், இந்த மாதிரி குணங்கள் காரியங்கள் என் வாழ்க்கையில் நுழையாதபடி எனக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை சொல்ல போகிறோம். என் வாழ்விலே கீழ்கண்ட குணங்கள் நுழைந்து விடாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நுழைந்து விடாமல் காத்துக்கொள்ளும். ஆமென், ஸ்தோத்திரம். என்னென்ன குணங்கள், இதெல்லாம் அடிக்கடி ஜெபம் பண்ணணும். நமக்கே தெரியாமல் உள்ளே இருக்கும், நம்மளோட மாம்ச சுபாவம் என்ன இருக்கும், உள்ளே இருக்கும், நமக்கே தெரியாமல் சில நேரம் தலை காட்ட நினைக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன குணங்கள்னு சில காரியங்கள், நிறைய குணம் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்காக சில குணங்களை சொல்லுகிறேன். பெருமை, கசப்பு, பொறாமை, பகைமை உணர்வு, சுய பரிதாபம், இச்சைகள், பயங்கள், அப்புறம் ரிக்ரெட்ஸ். ஐயோ, நான் அதை ரிக்ரெட்னா என்ன சொல்கிறதுன்னா, அதாவது நடந்ததை நினைத்து வருந்துவது, அதான் ரிக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்படி நடந்திருக்கக்கூடாதே, இப்படி இருந்திருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்கணுமே, இப்படி கிடச்சிருக்கணுமே, இப்படிதான் ரிக்ரெட்ஸ். ஆண்டவர், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இப்படி நான் ஸ்தோத்திரம், இப்படி நான் தாழ்த்தி இருக்கணுமே, தாழ்த்தாமல் போயிட்டேனே, இதெல்லாம் ரிக்ரெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரியில் வரும். நான் சொல்கிறது விளங்குனா ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்னெல்லாம் சொல்கிறேன், எதெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாது, முதல்ல என்ன வரக்கூடாது, பெருமை. இது மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமைனா நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஸ்தோத்திரம், படிப்பை குறித்தோ, அறிவை குறித்தோ, அழகு குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, சொத்தை குறித்தோ, எந்த குடும்ப பின்னணியத்தை குறித்தோ, குலங்கோத்திரத்தை குறித்தோ என்ன வரக்கூடாது சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பெருமை வரக்கூடாது. வேலையை குறித்தோ என்ன வரக்கூடாது, பெருமை. உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் திறமையினாலே இதை நான் சம்பாதித்தது, என் தாளந்தினாலே, என்னுடைய இதனாலே இவையெல்லாம் நான் சம்பாதித்தேன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் கட்டளையாகவே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகள். எத்தனை பேர் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன்னு சொல்கிறீங்க, எனக்குள்ள எல்லா நன்மைகளும் கொடுத்தவை, எனக்குள்ள எல்லா நன்மைகளும் கர்த்தர் கொடுத்தவை, எனக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தவை, எனக்குள்ள எல்லா தாளந்துகளும் கர்த்தர் கொடுத்தவை, அல்லேலூயா, எனக்குள்ள எல்லா பொக்கிஷங்கள் கர்த்தர் கொடுத்தவை, அல்லேலூயா, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாமர்த்தியத்தினாலே சம்பாதித்தவைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு எப்போது இருக்கணும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாக தீர்க்கமாக ஆண்டவர் டீல் பண்ணார் இந்த பெருமையிலெல்லாம். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பெருமையை டைரக்டாக ஆண்டவர் பயங்கரமாக டீல் பண்ண ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த பெருமையை சடுதியாக டீல் பண்ணார் ஆண்டவர். என்ன கேட்கலையே? மிரியாம் அது பெருமை இல்லை, பொறாமையை டீல் பண்ணார். பொறாமை நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மிருகத்தை போல மாற்றி விடுற மாதிரி ஆண்டவர் ஒரு டீலிங் பண்ணார். எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாராம்? யாருக்கு தான் கிருபை கொடுக்குறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. அப்போ இந்த பெருமை நமக்குள்ள வர இடம் கொடுக்காமா? இந்த பெருமை நமக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஓகே, அடுத்தது என்ன வரக்கூடாது? கசப்பு. நம்மளுடைய வேதனை நிமித்தம் நம்முடைய ஆத்மாவில் கசந்து கொள்கிற அந்த கசப்பை பற்றி சொல்லவில்லை. வேறு யார் மேலே ஆகிலும் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, நமக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருப்பாங்க, அவங்க மேலே லைஃப் லாங்காக சில பேர் என்ன வச்சுருவாங்க, அதை எடுத்து போட ஆண்டவர் சகல விதமான கசப்பும் கோபமும் தூஷணமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத எந்த தூஷண வார்த்தைகளும் துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள்னு தான் பைபிளில் ஆண்டவர் எழுதுறார். இப்போ சகல விதமான கசப்பு,
சில பேர் கசப்பு வச்சுருவாங்க. உடன் பிறந்தவங்களா இல்லை அப்பா அம்மாவாக இருப்பாங்க, இல்லைன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருப்பாங்க. நான் குடும்பங்களில் நான் பார்க்குறேன், சோத்திரம் பிளட் லைன்லேயே நான் பார்க்குறேன். அந்த கசப்புக்கு ஒரு சின்ன அடையாளம் என்னச்சு கேட்பாங்கன்னா, வருஷங்களாக்கு பேச மாட்டாங்க. எப்படி அந்த கசப்பு. ஆனால் யாராவது நல்ல இதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மேலே எனக்கு கசப்பு இல்லை, ஆனால் அந்த நபர் என்னை வந்து அதிகமாக என்ன செஞ்சிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. அதனால காயப்படுத்தினதுனால நான் ஒதுங்கி இருக்கிறேன் அமைதியா. இன்னொரு முறை நான் காயப்பட விரும்பலை, எப்போ நெருங்கினாலும் காயப்படுத்துவாங்கன்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஒருவேளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நான் அதை பற்றி சொல்லவில்லை. ஒருத்தங்களை ஒரு சில நபர்களை நினைச்சாலே நமக்குள்ள ஒரு கசப்பு வரும். அப்போ அது வந்து நமக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கசப்பை சுமக்கிறதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தையை பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அது நம்முடைய நன்மைக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம கசப்பை சுமக்கிறதுனால நம்முடைய சரீரம், நம்முடைய சரீர ஆரோக்கியம், நம்முடைய மனதின் சமாதானம், இவைகள் தான் பாதிக்கப்படும். அதனால ஆண்டவர் சொல்ல, மகனே அதை தூக்கி போட்டுரு, இதனால உனக்கு ஒரு பாதிப்பு வேண்டாம், நீ அதை உள்ளே வைக்கிறதுனால உன்னுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது மகளே, உன்னுடைய சமாதானம் பாதிக்கப்படுது, அதனால் என்ன செய்யி, என்கிட்ட கொடுத்துரு, தூக்கி போட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பெருமை, கசப்பு. மூணாவது காரியம் என்ன சொன்னேன், பொறாமை. இது வந்து நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவரோடு நெருக்கமாய் நடந்தவர்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு விதிவிலக்காக இருக்கலாம். நெருக்கமாக நடக்கிறவங்களுக்கு. யாருக்கு இது வராதுன்னா, கர்த்தர் மேலே, ஆண்டவர் கொடுத்தவர்கள் மேலே ஒரு கண்டென்ட்மெண்ட்டோடு இருப்பாங்க. பார்த்தீங்களா, திருப்தியாக இருப்பாங்கல்ல, எது இருக்கிறதுல திருப்தி. கர்த்தர் எனக்கு வாட் எவர் த லார்ட் ஹஸ் கிவன் மீ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். கர்த்தர் எனக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்கிறவங்களுக்கு என்ன வராது, பொறாமை வராது, வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தருக்கு இந்த பெருமைன்னு வரும்போது, பெருமை யாருக்கு வராது தெரியுமா, யாரை ஆண்டவர் ரொம்ப உடைச்சி உருவாக்கி இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள பெருமை. ஏன்னா முதல்லையே அதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணிடுவார், நல்லா உடைச்சிடுவார், உடைச்சி உருவாக்கிடுவார். அவங்களுக்கு உள்ள என்ன வராது, பெருமை வராது. எவ்வளோ உடைவுகள், அந்த உடைவுகள் அதில் வந்ததுனால சில பேருக்கு என்ன வராது, பெருமை வராது. சில பேருக்கு ஆண்டவர் நிறைய மன்னிச்சிருப்பார், அவங்களுக்கும் என்ன வராது, அந்த நன்றி உணர்வு இருக்கிறதுனால பெருமை வரும். அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார், நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் பெரிய கிருபை அப்படின்னு தெரிகிறவங்களுக்கும் என்ன வராது, பெருமை வராது. இன்னொரு விஷயம், சுய பரிதாபம். சொல்லுங்கள். சில பேர் யார்கிட்ட பேசினாலும் செல்ஃப் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. செல்ஃப் சிம்பத்தி, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை என்னோடது. சுய பரிதாபத்தை, ஸ்தோத்திரம், அதை வந்து அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கிடையாது. அடுத்ததாக இச்சைகள், அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். பயங்கள், சில பேருக்கு தேவையில்லாத எதிர்கால பயங்கள், இது ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் உள்ள பயம். அடுத்ததாக ரிக்ரெட்ஸ், நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில், இப்படிப்பட்ட குணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொன்ன குணங்களில் ஏதாவது ஒரு குணம் நம்முடைய இருதயத்தில் லேசாக எட்டி பார்க்குற மாதிரி இருந்தால், லேசாக தலை தூக்குற மாதிரி இருந்தால், அது அப்படியே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி ஒரு பகை உணர்வு வருதுப்பா, இல்லை எனக்கு ஒரு கசப்பு வருது, இந்த நபர் மேலே எனக்கு கசப்பு வருதுப்பா, ஓப்பனாக சொல்லலாம், மனதுக்குள்ளே ஓப்பனாக சொல்லுங்கள். எனக்குள்ள ஒருவேளை ஒரு என்னுடைய குடும்பத்தின் காரியத்தை குறித்து ஏதோ ஒரு பெருமை வருதா, இல்லை யார் மேலேயாவது பொறாமை வருதா, இயேசுவே எனக்கு மன்னியும். இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் எங்களுக்குள்ளே அது நுழைந்து விடாமல் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ரபா கஷீடா பலா தூடா பலகா ரபதகா அதியாக்கர பலபா ஹந்தர பலக ரபி கமா ரபி அந்தர பலபா லீ
என் குணங்கள் திவ்ய குணங்களாய் மாறுவதாக. சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க பிரியமானவர்களே, என்னுடைய குணங்கள், நான் எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்றேன், என்னுடைய குணங்கள் திவ்ய குணங்களாய் மாறுவதாக, டிவைன் நேச்சரா மாறட்டும், தெய்வீக குணாதிசயங்களாய் மாறுவதாக, ஒரு டிவைன் நேச்சராய் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், அதுதான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும், அதுதான் நல்ல சாட்சிகளை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் பெருமை பிடிச்சவன், அந்த சகோதரி பெருமை, அந்த அம்மா பெருமை பிடிச்ச அம்மான்னு சொல்றது நல்ல சாட்சி அல்ல, அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க அப்படின்னு சொல்றது தான் நம்மை குறித்து கிடைக்கிற நல்ல சாட்சி. அவங்க யார் மேலேயும் கசப்பு வைக்க மாட்டாங்க, எல்லாரையும் மன்னிச்சு பழகிறவங்கன்னு சொல்றது நம்ம மேல இருக்கிற நல்ல ஒரு சாட்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பொறாமையே பட மாட்டாங்க, யாரை பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடக்குன்னா நம்ம கூட சேர்ந்து நம்மளை விட அதிகமா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்னை குறித்து யாராவது சொல்றாங்க அவங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சாட்சி. பொறாமை கிடையாது அப்படின்னு பொறாமை பட மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க, சமாதானமா இருப்பாங்க, பகைமை உணர்வுகள்ட்ட கிடையாதுன்னு சொல்றது நல்ல சாட்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அவங்க கஷ்டத்தின் நடுவில் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க, சுய பெரிதாபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றது நல்ல சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய குணங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாட்சி கொடுக்கிற, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற குணங்களாய், குணாதிசயங்களாய் என்னுடைய குணங்களை, என்னுடைய குணாதிசயங்களை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக, என்னுடைய மனதை பாதிக்க அவசியமற்ற எந்த ஒரு காரியமும் என் மனதை பாதிக்காமல் காத்துக்கொள்ளும். சொல்லுங்கள், என் மனதை பாதிக்க அவசியமற்ற எந்த ஒரு காரியமும் என் மனதை பாதிக்காமல் காத்துக்கொள்ளும். இந்த குறிப்பு அவசியமா வேணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க, அவசியமா வேணுமா வேண்டாமா? ஏன்னா some people are very sensitive. some people are, நான் முன்னால் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது முன்னால் ஒரு தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம், எப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் என்ன ஜெபம் பண்ணோன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஞாபகம் வரும். சில பேர் நம்ம ஊர் பாஷையில் ஒரு செடி ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க, மலைப்பகுதியிலலாம் ரொம்ப இருக்கும், நம்ம பகுதியிலையும் அப்பப்போ இருக்கும். அதை லேசாக போய் தொட்ட உடனே டபக்குன்னு சுருங்கிரும். தொட்டா சுருங்கி அப்படின்னு ஒரு செடி. அது மாதிரி எங்கள் ஊர் பக்கம் தொட்டா சுருங்கின்னு சொல்ல மாட்டாங்க, தொட்டா சினுங்கி அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அப்படி? அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது வெரி சென்சிட்டிவ். அவங்க முகத்திலே டக்குன்னு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். நானும் கொஞ்சம் அந்த மாதிரி தான், சரியா? அதை ஓப்பனாக ஒத்துக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. வெரி சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கிறதுனால சின்ன விஷயமும் டக்குன்னு எனக்கு ரொம்ப, சிலலாம் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு இப்படி நான் திரும்புறதுலே என் முகத்தில் காட்டி கொடுத்துரும். எனக்கு அப்படி மறைக்க தெரியாது. ஸ்தோத்திரம். அந்த சென்சிட்டிவ் பீப்புளுக்கு இருக்கிற என்ன பிரச்சனைன்னா, சின்ன விஷயம் கூட அவங்க மனசை ரொம்ப பாதித்து அவங்க சமாதானத்தை கெடுத்து போட்டுரும். Some people are very sensitive to, even for a small thing they will brood over the whole day. இப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஹோல் டே அதே நினச்சிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போதும் அதுதான் மைண்டில் ஓடும், உட்கார்ந்தாலும் அதான் மைண்டில் ஓடும், வேறு யார்கிட்டையாவது பேசினாலும் இது பின்னால் தலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ். இவங்களுக்கு அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு போதும்னு ஆகிடும். இப்படி சொல்லிட்டாங்களே, என்னைய இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, அது சாதாரணமாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் அங்கே அவங்களோட மேலே அதிகாரியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதட்டுற தோணில் இன்னைக்கு ஏன் லேட்டு அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எப்படி ஏன் லேட்டுன்னு கேட்டது கொஞ்சம். சில ஒரு அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுதுருக்கு. என்னன்னு சாயங்காலம் கேட்டால், அவங்க ஃப்ரெண்டு போய் கேட்டால் அந்த அம்மா சொல்லிச்சான், புதுசாக கல்யாணம் ஆன அந்த பொண்ணு, இனி டெய்லி என் ஹஸ்பண்டு என்னம்மா வேணும்னு கேட்பாரு, இன்னைக்கு நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டாரு, அதனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் இன்னைக்கு நீ என்னம்மா வேணும்னு கேட்கலையா. இது சென்சிட்டிவ்.
இது கேட்குறதுக்கு இதில் இப்படிலாம் நடந்தது. இந்த நான் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாம் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஸ்தோத்திரம். அப்போ சென்சிட்டிவ், they will brood over the whole day, destroying their own peace and disturb the peace of others. இப்படிப்பட்ட தொட்டா சினிங்கிகள், நம்ம அந்த அப்படி ஆட்களை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. அவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க சமாதானமும் கெட்டு என்ன ஆகும் சொல்லுங்க? அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய, ஏன்னா இவங்க அப்படியே முகத்தை அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு தெரியணுமா நாங்கள் சென்சிட்டிவான ஆட்கள், நாங்கள் அப்செட் ஆகியிருக்கேன் அப்படின்னு அப்படியே. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் நம்ம அப்படி அப்செட் ஆகிறது அவசியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளே கேட்டுக்கணும். இஸ் இட் ஒர்த் இட்? ஒர்த்தான விஷயத்துக்கு நான் அப்செட் ஆகிறேனா, இல்லை ஒர்த்லெஸ் ஆன விஷயத்துக்கு அப்செட் ஆகிறேனா? அதனால தான் சொன்னோம் ஜெப குறிப்பா, நான் அதாவது என் மனசை பாதிக்க அவசியம் இல்லாத விஷயம் என் மனசை பாதிக்காமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இது அவசியம் இல்லையா? அப்போ அவசியப்படக்கூடாது. என் மனசை பாதிக்கக்கூடாது, என் மனது பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ண போகிறோம். என் மனசை பாதிக்க அவசியம் இல்லாத எந்த விஷயமும் என் மனதை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம். என்ன விஷயம் உங்கள் மனசை அடிக்கடி பாதிக்குது? எந்த காரியம் உங்களுடைய மனதை திரும்ப திரும்ப பாதித்து கொண்டு இருக்கிறது? எந்த காரியம் உங்கள் மனதை அடிக்கடி பாதித்து கொண்டு இருக்கிறது? எந்த விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி பாதிக்கப்படுறீங்க? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே இது ஒர்த்து இல்லைன்னா என் மனசை பாதிக்காமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் மனதை பாதிக்காமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் விட்டு நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டியது இருக்கும். சில காரியங்களை ஆண்டவருடைய பொறுப்பிலே கொடுத்து விட்டு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். சில காரியங்களில் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். உங்களால் கையாள முடியாததாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் கர்த்தருடைய பொறுப்பிலே கொடுத்து விட்டு அமைதலோ ஆண்டவரே இது என் மனதை பாதிக்கக்கூடாது, ஆண்டவரே இது என் மனதை பாதிக்கக்கூடாது. சில நேரங்களில் தங்களுடைய கையை மிஞ்சி இருக்கிறதான சில விஷயங்களை மனதில் போட்டு குழப்புகிறவர்கள் உண்டு. அவங்களுடைய கரத்துக்கு உட்பட்டதாகவே இருக்காது, அவர்களுடைய திராணிக்கு உட்பட்டதாக இருக்காது, அதையும் போட்டு மனதிலே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே அதையெல்லாம் உம்முடைய கரத்திலே கொடுத்து விடுகிறேன், உம்முடைய சார்பிலே விட்டு விடுகிறேன், இது என்னுடைய மனதை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ரிபிகா லபு திரியக்க நமன கரபலமா ரெக்கடாவுதா ரக்கபா ஷிக்கல கதுரமா ரிகா துடபரா சீக்கரமா தீக்கரமா லோரிபி சிவனமன குடலபரா கந்தர ரகதியால பரோ கமனமா ரிபலபரபரபா ரேக்கர துடிபி சிவனமா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. மனது பாதிக்க இடம் கொடுக்கக்கூடாது. மனது பாதிக்கிறதுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் மனது பாதிக்குது, என் மனசு சில விஷயங்களில் பாதிக்கப்படுது ஆண்டவரே, என் மனது பாதிக்கப்படுறது, என்னுடைய சமாதானம் கெடுகிற அளவுக்கு என் மனது பாதிக்கப்படுகிறது சில நிகழ்வுகள்னால கர்த்தாவே, சில சம்பவங்கள்னால கர்த்தாவே ஸ்தோத்திரம், சிலருடைய மனப்பான்மையினால, சிலருடைய ஆட்டிடியூட் பார்க்கும்போது உங்க மனதை பாதிக்கும். அது கர்த்தாவே அது என்ன பாதிக்க அவசியம் இல்லைன்னா அது பாதிக்காதபடிக்கு காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீஹா லபா கபா லகா தபா லக ரபி கபல துடலக ரமசி கமா ரகலபலபா லிக ருபியா துரபா சபலக துடலி பிதியா துரமன கதலபரபி கபால பலபலபலபலபா. தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இன்றைக்கே இந்த பாதிப்புகளை மாற்ற முடியும் அவரால். இன்றைக்கே இந்த பாதிப்பின் எண்ணங்களை கர்த்தர் மாற்ற முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனிமேல் இந்த விஷயம் என்னை பாதிக்காதபடி, எந்த விஷயம் உங்களை அடிக்கடி பாதிக்குதோ இனிமேல் இந்த காரியம் என் மனதை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். வலது கரத்தை உயர்த்தி தேவைப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் இதுவரைக்கும் என் மனசை பாதிச்சிட்டு இருந்த இந்த விஷயம், அது எந்த விஷயம்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில தெரியும். இது வரைக்கும் என் மனதை பாதித்து கொண்டிருந்த இந்த விஷயம், அது எந்த விஷயம்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ளது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனதுக்குள்ளே நினச்சி மனதுக்குள்ளே பேசுங்க. இந்த விஷயம் இனிமே என் மனதை பாதிக்கக்கூடாது, இனிமே என் மனசை பாதிக்கக்கூடாது ஆண்டவரே. சில பேர் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை, ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, நான் ஹெல்த்தியாக இல்லை, எனக்கு ஏதாவது நடந்துருமோ, எனக்கு எப்பயாவது ஏதாவது ஆயிடுமோ. ஆனால் ஹெல்த்தியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சின்ன பலவீனம் அவங்க மனதில் நிறைய யோசனையை கொண்டு வரும். ஏதாவது நடந்துருமோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில
ஒருவேளை நான் தூங்கும் போதே நான் செத்து போயிடுவேனோ, ஓ ஸ்தோத்திரம், சில நேரங்களில் எனக்கு சீக்கிரமாக ஏதாவது நடந்துருமோ, இப்படியெல்லாம் தேவையில்லாத ஒரு பயங்கள் மனதை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லாத ஒரு பாதிப்பு, மனதை இது பாதிக்க அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, மனதை பாதிக்க அவசியமில்லாத எந்த காரியமும் மனதை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். ஏற்கனவே உள்ள பாதிப்புகளை கர்த்தர் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எடுத்து போடும். மனதை சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபம் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்ததாக, சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு வார்த்தையில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்டுக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வசனத்தை முடிக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இது ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங், ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இதை சொல்லி, ஆண்டவரே, நான் சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். நல்ல உறவுகளிலே, அதாவது நல்ல உறவுகளில் சமாதானம் பண்ணுறது, நல்ல உறவுகளிலே சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். உறவுகள் சார்ந்த நிலைமையில், குடும்பங்களிலே சிற்சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சொல்லுங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள் தவிர்க்க முடியாதவை, தவிர்க்க முடியாதவை. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவர் எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஒரு ஆசீர்வாதம். அப்படி சமாதானம் பண்ணுறவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க? தேவனுடைய புத்திரர், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போது எப்படி இருக்கக்கூடாது? சமாதானம் பண்ணுகிற நபராக இருக்கிறன்னா எப்படி இருக்கக்கூடாது? பகையையும் வெறுப்பையும் விரோதத்தையும் குரோதத்தையும் தூண்டுகிற நபராக இருந்து விடக்கூடாது. சரியா? நம்ம அப்படி இருக்க மாட்டோம், நம்மளாம் இருக்க மாட்டோம்ல அப்படி. ஏன்னா பகையை தூண்டுகிற நபராக இருந்தாலோ, வெறுப்பை தூண்டுகிற நபராக இருந்தாலோ, விரோதத்தையும் குரோதத்தையும் தூண்டுகிற நபராக இருந்தால் என்ன நடக்கும்னா, அதன் மூலமாக யாரோ ஒருவர் என்ன செய்யப்படுறாங்க? பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறவங்க, அநியாயமாக யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். யாரிடத்துல? கர்த்தரிடத்துல கண்ணீர் விடுவார்கள். அவர்களை கண்ணீருக்குள்ளாக்கும். யாரோ ஒருவரை நான் தேவையில்லாமல் கண்ணீருக்குள்ளாக்குவது எனக்கு வருகிற நன்மைகளை தடுத்து போடும் என்பதை மறக்கக்கூடாது. இது எனக்கும் சேர்த்து தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நான் பேசுகிறதே எதுக்கு ஏதுவாக பேசணும்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். சமாதானம் பண்ணுகிறதுக்கு ஏதோ, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் எப்படி? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனால் யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா ஸ்தோத்திரம், சமாதானம் பண்ணாததுனால பாதிக்கப்படுறாங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த பாதிக்கப்படுறவங்க அவங்களுடைய கண்ணீர்கள் எனக்கு வரவிருக்கிற நன்மைகளை என்ன செஞ்சு போட்டுரும்? தடுத்து போட்டுரும். இதெல்லாம் வேதத்தின்படியான நிஜமான காரியங்கள் பிரியமானவர்களே. ஸோ இதுக்கு நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நான் சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணலாமா? அது மூலமாக நீங்கள் சமாதானம் பண்ணுற நபராக இருந்தால் நிறைய பேருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், நிறைய பேருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், வேதனைகள் மாற்றப்படும், ஆறுதல் உண்டாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி நான் நிறைய பைபிள் உதாரணங்கள்லாம் சொல்லலை, நேரம் கருதி இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஆனால் எத்தனை பேருக்கு நான் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ்
புரிஞ்ச அளவுக்கு தக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிச்சு வைங்க. நாளைக்கு இந்த ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் கொண்டு வரும் பொழுது அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்குரிய நன்மைகளை நீங்கள் பார்க்க ஏதுவாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவைக்கு போகிறாரு. சிலுவைக்கு போகும்போது கூட 2 பகையாளிகளை சேர்த்து வச்சார். டைரெக்டாக சேர்த்து வைக்கல, ஆனால் அவங்க சேர்ந்துட்டாங்க. அதுதான் இயேசு உள்ளே வந்தால் உள்ள எஃபெக்ட். யாரும் அது வரைக்கும் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் நண்பர்களானார்கள். இவரை பழி தீர்த்து இவரை சிலுவைக்கு அனுப்புகிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய தீங்கை செய்கிறாங்க, அநியாயமான ஒரு தீமையை செய்கிறாங்க. அப்படி தீமை செஞ்சவங்க வாழ்க்கையில் கூட அவர் ஒரு சமாதானத்தை அருளி செஞ்சு போனார், சிலுவைக்கு போனார்னா அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட குணநலங்களை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்காண்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஸ்தோத்திரம், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே மற்றவர்களுடைய பங்களிப்பை நான் கனம் பண்ணி அங்கீகரிக்கிற தாழ்மையை எனக்கு தாங்க ஆண்டவரே. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், கிங்டம் கான்ட்ரிபியூஷன்ஸ், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே மற்றவர்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன்ஸை நான் கனம் பண்ணி அங்கீகரிக்கிற தாழ்மை என்னில தாருங்க ஆண்டவரே. மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பைபிளில் வாசிக்கிறோம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் அப்படிலாம் சொல்கிறீங்களே, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்லாம் என்ன செய்கிறாரு பவுல் கேட்குறாரு இல்லையா? அப்போ பேதுருவை சார்ந்தவங்கள் சொல்கிறவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? ஒருவேளை பேதுரு தான் தேவ ராஜ்யத்துக்கு நிறைய செஞ்சார், அவரை தான் கர்த்தர் நிறைய பயன்படுத்தினார்னு சொல்லியிருப்பாங்க. பவுலை சார்ந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பவுல் தான் புறஜாதிகளுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னார், அவர் தான் நிறைய செஞ்சுருக்கிறார், அவர் தான் நிறைய சபையை ஸ்தாபிச்சார்னு சொல்லியிருப்பாங்க. அப்போலோவை சார்ந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அவர் தாயா, வேற யாரும் வந்து செய்யலை, பவுலும் வரல, பேதுரும் வரல, அப்போலோ தான் இந்த இடத்துலலாம் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆட்கள் எல்லாம் என்ன செய்யலைன்னா அடுத்தவங்க செஞ்ச கான்ட்ரிபியூஷனை அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே பயன்படுத்துவார். ஆமென். அப்படித்தானா? கர்த்தரால் பயன்படுகிறவர்கள் நம்ம கர்த்தர் ஊழியக்காரர்களை மட்டும் சொல்லலை, விசுவாசிகளையும் சொல்லுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பயன்படுத்துகிற விதங்கள் வித்தியாசம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை பயன்படுத்தி அவர்கள் தேவ ராஜ்யத்திற்காக ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். சிலருக்கு தாளந்துகளை கொடுத்திருப்பார், அவர்கள் அந்த தாளந்துகளை பயன்படுத்தி தேவ ராஜ்யத்திற்கு ஏதாவது செய்வாங்க. சிலருக்கு சில வாய்ப்புகளை கொடுத்திருப்பார், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, தேவ ராஜ்யத்திற்காக ஏதாகிலும் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது இன்னொருவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த கிங்டம், அதை நான் என்ன செய்யக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது அல்லது அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் அவங்களும் கிங்டம்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, நல்லதாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பாராட்டுகிற ஒரு பெருந்தன்மையை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பாராட்டுகிற அளவுக்கு ஒரு தாழ்மையை நமக்குள்ளே தருவாராக. இயான் ஃபேர் என்று சொல்லுகிறதான ஒரு ப்ராஃபட், அந்த தேவ மனுஷன், பல வருஷங்களுக்கு முன்னால் ஜெபத்தோட்டத்தில் அவரை மீட் பண்ணேன். எனக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த மனுஷன் சொன்னதான், அந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு லைன், இஃப் ஐ டோன்ட் அக்னாலேஜ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மை பிரதர் ஃபார் த கிங்டம், ஐ வாக் இன் ப்ரைடு. இந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி எனக்கு அப்படி இந்த பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பதிஞ்சிருச்சு. If I don't acknowledge the contribution of my brother for the kingdom, I walk in pride. என்னுடைய சகோதரன் தேவ ராஜ்யத்திற்காக செய்த பங்களிப்பை அல்லது ஊழியத்தை, சேவையை
நிறைவேற்றின காரியங்களை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நான் பெருமையில் நடக்கிறேன் என்று அர்த்தம் அப்படின்னார். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். வெளி தேசத்தில் ஒரு பேஸ்கெட் பால், இது பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து வந்த ஒரு போதகர் சொன்னது, நடந்த சம்பவம். அந்த பேஸ்கெட் பாலில் எனக்கு இவர் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதில் என்ன கோல் தானே போடுவாங்க, என்ன தெரியாதா? பேஸ்கெட் பால் தெரியாதா? பேஸ்கெட் பால் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? ஐயா, அப்படி ஒன்று இருக்கும், அதில் போடுவாங்கன்னு தெரியும்யா. அதுக்கு பேர் என்ன? கோல் தானா? கோல் தானே. ஏன்னா ஃபுட்பாலில் கோல் போடுவாங்க தெரியும். நமக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் ஒன்று தான். கிரிக்கெட்டு, ஷட்டில் கார்க். சரியா? அப்போ அதில் நடந்தது என்னென்னா, அந்த டீம் ஜெயிச்ச டீமோட கேப்டன் வந்து 7 போட்டிருக்கிறாரு. அந்த டீமில் உள்ள ஒருத்தர் வந்து 1 கோல் போட்டிருக்கிறாரு. இவங்க 8 கோல் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஆப்போசிட் டீம் 8 வரைக்கும் வரல. அப்போது அந்த செரிமனியில் அந்த கேப்டன் சொல்லியிருக்கிறார், இவர் போட்ட கோல்ஸே போதும் ஜெயிக்கிறதுக்கு. அந்த டீம் பக்கத்தில் கூட வரல. எதிர்த்த டீம் மேபி அவங்க 4 கோல் போட்டிருக்கலாம். ஒருவேளை 4 கோல் போட்டிருந்தா இந்த 7 என்னது போதுமானது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, அந்த சக டீம் மெம்பர் 1 கோல் போட்டான் இல்லையா, அவன் பேரை சொல்லி அவனும் நானும் சேர்ந்து கோல் போட்டு எங்கள் டீமை ஜெயிக்க வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. அவர் அந்த கிறிஸ்டியன் அந்த பாஸ்டர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, அவங்க ஊரில் யூஎஸில் நடந்தது. இப்போ சொல்கிறாரு, எந்த அளவுக்கு அவனுடைய தாழ்மை இருக்குமா, அடுத்த ஆளுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. 1 கோல் தான், நான் போட்டது எத்தனை கோல் சொல்லுங்க? நான் சொன்ன சம்பவத்துலேருந்து 7 கோல், நான் 7 கோல், இன்னொருத்தர் எத்தனை கோல் போட்டிருக்கிறாரு? ஒரே 1 கோல் போட்டிருக்கிறாரு. ஆனால் அதையும் கன்சிடர் பண்ணி எனக்கு இணையாக சொல்லி ஒரு பாராட்டுகிற ஒரு பெருந்தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே மற்றவர்களுடைய பங்களிப்பை, ஸ்தோத்திரம், எந்த மினிஸ்ட்ரி பெருசு அப்படின்னு சொல்லி பேசிக்க இடம் இல்லை. ஸ்தோத்திரம். அவரவருக்கு சில பேர் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, சில பேர் ப்ரேயர் செல் எடுப்பாங்க, சில பேர் கொயரில் பாட்டு பாடுவாங்க, சில பேர் மியூசிக் வாசிப்பாங்க, சில பேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்தோத்திரம் சின்ன சின்ன வெளியே தெரியாத காரியங்களை செய்வாங்க. எல்லாரும் கர்த்தருக்காக, கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் ஒரு பங்களிப்பை கொடுக்குறாங்களே, அந்த பங்களிப்பு எல்லாவற்றையும் அங்கீகரிக்கக்கூடிய தாழ்மை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில பேர் மட்டும்தான் முன்னாடி இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. முன்னாடி இருந்து பிரசங்கம் செய்கிறதுனால தான் கிங்டம் கான்ட்ரிபியூஷன் என்று அல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து சில காரியங்களை உதவியாய் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, தட் இஸ் ஆல்சோ கிங்டம் கான்ட்ரிபியூஷன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதை அங்கீகரிக்கக்கூடிய தாழ்மையை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. ஆண்டவரே, இன்னொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனை நான் அங்கீகரிக்கணும். ஆண்டவரே, அவங்களாம் என்னத்தை செஞ்சிட்டாங்க, நாங்கள் செஞ்சதை விடவா அப்படின்ற என்ன செய்யக்கூடாது? கிங்டமில் வர்றதுக்கு இடமே கிடையாது, வரக்கூடாது. தேவ ராஜ்யத்தின் சிந்தையிலே அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அவங்கெல்லாம் என்னத்தை செஞ்சுட்டாங்க, நாங்கள் செஞ்சதை விடவா, நாங்கள் எவ்வளோ பெருசு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட சிந்தனைக்கு எங்கே இடம் இல்லை? தேவராஜ்ய சிந்தனையில் இடம் இல்லை. அதுக்கவே ஆண்டவரே, அந்த பக்குவத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்குவத்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓ, if I cannot acknowledge the contribution of my brother for the kingdom, I walk in pride. இதை போது நான் நினைப்பேன், அதுக்கு அர்த்தம் மாற்று காரியம் என்ன? I should acknowledge the contribution of my brother or my sister. I should acknowledge the contribution of others. Oh, that will show that I walk in humility. Rama seka lagauda bati kabalaba likarabodi batarama sinti yandaraboshi alla lakarabi kamanama sandiri akamanama. ஆண்டவரே, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே மற்றவர்களின் பங்களிப்பை, மற்றவர்களுடைய கிங்டம் கான்ட்ரிபியூஷன்ஸை நான் கனம் பண்ணி அங்கீகரிக்கிற தாழ்மையை எனக்குள்ளே தருவீராக. அந்த தாழ்மை எனக்குள்ளே தருவீராக. அந்த தாழ்மை எனக்குள்ளே தருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள், நம்முடைய சபையின் குடும்பங்கள் நாம் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். எந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோமோ, எந்த வேத சத்தியத்தை விசுவாசிக்கிறோமோ, அந்த வேத சத்தியத்திற்கு சாட்சிகளாய் நிற்கும்படிக்கு. அல்லேலூயா. நம்மளை பற்றின டெஸ்டிமனி நம்ம நெய்பர்ஸ் நடுவில் எப்படி இருக்கக்கூடாது? பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, பைபிளை விசுவாசிக்கிறோம், பைபிள் தெரியுன்றாங்க, சத்தியம் தெரியுன்றாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையை பாருங்கள். அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நல்ல சாட்சிகளாய் நிற்க கர்த்தரே நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஜோமன் நம்முடைய குடும்பங்களுக்காக, இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபைக்கு வந்து கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிற எல்லா குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு நல்ல சாட்சிகளாய் நிற்கிறதற்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கிருபையாய் பலப்படுத்துவீராக. சத்தியத்திற்கு சாட்சிகளாய் நிற்கிறதற்கு தகப்பனே, எங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்க, விசுவாசிக்கிற சத்தியத்திற்கு சாட்சிகளாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்துவீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்ததாக சபைக்காக பாரத்தோட எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். சபைக்காக, நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் ஒரு பின்மாறி மழையை நிச்சயமாய் ஊற்றணும்னு, ஒரு பின்மாறி மழையை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்ததான வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது நம்ம சபையில் நடக்கணுமா வேண்டாமா? நம்முடைய சபையில் வர்ற வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறவர்களாக இருக்கணும். கெட்ட நண்பர்களோடு ஊர் சுட்டுகிறவர்களாய் ஒருவரும் இருந்து விடக்கூடாது என்பது என்னுடைய ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிறு பிள்ளைகள் ஆண்டவர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டுமே. ஆண்டவர் வேதம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டுமே. அதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு பின்மாறி மழையை ஊற்றுமையான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பின்மாறி மழையை ஊற்றுமையா, அந்த வார்த்தைகளை தயவாய் சொல்லி ஜெபிங்க. ஒரு பின்மாறி மழையை ஊற்றுங்க. இங்க சபைக்குள்ள ஊற்றுங்க, இந்த சபைக்குள்ளே ஊற்றுங்க, இந்த இவாஞ்சல் ஏஜ் திருச்சபைக்குள்ள ஊற்றுங்க. எல்லாரும் ஆவில நிரம்புகிறவர்களா இருக்க வேண்டுமே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டுமே. எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவிற்கு அபிஷேகத்தில் நிறைந்தவர்களா இருக்க வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை பெற்றவர்களாய் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
சபைக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். சபையில் இந்த பில்டிங் ப்ராஜெக்டை கர்த்தர் நல்ல விதத்தில் முடித்து தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பில்டிங் ப்ராஜெக்ட் எங்களுக்கு முடித்து தாங்கப்பா, முடித்து தாங்க ஆண்டவரே. எங்கள் கைகள் கட்டப்படாதபடி கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். தனிப்பட்ட தேவையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் அடியான் ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தியும், ஆச்சரியமாய் சந்தியும், ஆச்சரியமாய் வழிநடத்தும். உயர்த்தப்பட்டிருக்கிற இதே கரங்கள் சாட்சியை எழுதி கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தருள்வீராக, தேவன் அனுக்கிரகம் செய்தருள்வீராக. நாளை தின ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. நாளை தின ஆராதனை மகிமையாய் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.